السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والعاقبة للمتقين. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله صلى الله عليه وسلم. الحمد لله. இப்போ நம்ம சிந்தசுபியானுடைய 14வது நாள் பாடத்துல இருக்கிறோம். இந்த பாடங்கள்ல நம்ம என்னென்னலாம் இப்போ படிச்சு முடிச்சிருக்கிறோம் அப்படிங்கறத பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் இந்த முக்கத்திமா முன்னுரையில 5 கலிமாக்கள் படிச்சிருக்கிறோம். பாருங்க, முக்கத்திமான்னு சொல்லலாம், முக்கத்தமா முற்படுத்தப்பட்டது. கலிமாக்களின் பயான், கலிமாக்களை பார்த்திருக்கோம். அவ்வல் கலிமா தொய்யிப், அந்த கலிமாவினுடைய சிறப்புகள் எல்லாத்தையும் நம்ம அவ்வல் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய முழுமையான விளக்கம், முஹம்மது ரசூலுடைய முழுமையான விளக்கம், கடைசியில கலிமாவுடைய சிறப்பு பார்த்தோம். 2ஆம் கலிமா ஷஹாதத், 3ஆம் கலிமா தம்ஜீத், 4ஆம் கலிமா தௌஹீத், 5ஆம் கலிமா ரத்து குஃபுர், இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சோம். அதெல்லாம் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? 5 கலிமா மனப்பாடம் பண்ணிருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். சிலர் வந்து என்ன பண்ணிருக்கிறீங்க, 5 கலிமாவையும் மனப்பாடம் பண்ணி சொல்லியிருக்கிறீங்க. அந்த அடுத்து செய்யுதுல் இஸ்திக்ஃபார், அதையும் நம்ம மனப்பாடம் பண்ணணும். ஒரு நாள் காலையிலையும் மாலையிலும் அர்த்தம் புரிஞ்சு உறுதி கொண்டு நம்ம சொல்லி வரணும். அடுத்து ஸலவாத்துகளுடைய வகைகளை பத்தி படிச்சோம். அடுத்து ஈமான் இஸ்லாமுடைய பயான், அந்த ஈமான்ல 2 வகை சிஃபத்துகள், ஈமான் முஜ்மல், ஈமான் முஃபஸ்ஸல். அடுத்து இஸ்லாமுடைய ஷரத்துகள். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? பார்த்து முடிச்சிட்டோம். ஒரு மூமினும் கொள்ள வேண்டிய அகீதாக்கள், அடிப்படையான மார்க்க விஷயங்கள், கொள்கை கோட்பாடுகளை பத்தி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இப்போ ஃபிக்ஹினுடைய பாடத்துக்குள்ள நம்ம போறோம். இப்போ ஃபிக்ஹினுடைய பாடத்துல முதல்ல இஸ்தின்ஜாவை பத்தி சொல்றாங்க. சிறுநீர் போயிட்டு சுத்தம் பண்றதனுடைய பற்றி ரொம்ப முக்கியமான விஷயம். கபரினுடைய அதாபுகளில் பலருக்கும் கிடைக்கக்கூடிய கபரு வேதனைக்கு காரணமே சரியான முறையில மல ஜலத்திற்கு பிறகு சுத்தம் செய்யாததுதான். இன்னைக்கு நம்ம இளைஞர்கள், சிறு பிள்ளைகள் எல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல யூரின் போறாங்க அப்படின்னு சொன்னா சரியான சுத்தம் இல்லாம இருக்கிறாங்க. சில பசங்களை தொழுகைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறப்போ, இல்ல சரத், நாங்க யூரின் போயிட்டு சரியா சுத்தம் பண்ணாதனால ட்ரெஸ் எல்லாம் வந்து சரி இருக்காது அப்படின்ட்டு சொல்றாங்க. இது கபருடைய வேதனைக்கு அடிப்படை பெரிய பிரச்சனை. இது இந்த விஷயத்துல எல்லா மூமின்களும் ரொம்ப பாதுகாப்போட பேணுதலோட இருக்கணும். அடுத்து அதே மாதிரி பெரியவங்கள்ட்ட எல்லாம் நம்ம ஒழுக்கத்தை படிக்க போகும்பொழுது முதல்ல அவங்க சொல்லித் தரக்கூடிய காரியம் தீனுடைய அடிப்படை ஈமான் இஸ்லாத்துக்கு அப்புறம் முதல் விஷயம் இதுதான். முதல் விஷயம் வந்து இந்த சிறுநீர் சுத்தம், துப்புரவு செய்தல் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை போகும் பொழுது பாக்குறாங்க, ஒரு கபரை பாக்குறாங்க. உடனே ஒரு ஒரு செடியினுடைய கிளைகளை உடைச்சு அந்த பேரிச்ச மர பட்டைகளை கொண்டு போய் நடுறாங்க கபர்ல. அப்ப ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த கபராளிகளுக்கு அதாபு செய்யப்படுது. ஒருத்தர் என்ன பண்ணாரு? புறம் பேசினார். அதனால அதாபு. இன்னொருத்தர் சிறுநீர் கழிச்சிட்டு சரியா சுத்தம் பண்ணல. பாத்ரூம் போயிட்டு நல்லா சுத்தம் பண்ணணும். அப்படி சுத்தம் பண்ணலன்னு சொன்னா, அதனால கபருடைய வேதனைகள் பெரிய அதிக அளவு கபருடைய வேதனைகள் மிக முக்கியமான வேதனை இந்த துப்புரவு சரியா இல்லாதவங்களுக்காக தான். அல்லாஹு தஆலா நம்ம பாதுகாக்கணும். நஜீஸை விட்டு நாம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும். எல்லாரும் அதை முதல்ல நம்ம நல்ல முறையில ஞாபகம் வச்சுக்கணும். முஹியுத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு அவுலியாக்களுக்கு தலைவர், பெரியவங்க. அவங்கள்ட்ட ஒரு மனிதர் ஒழுக்கத்தை படிக்கணும்னு போனா அவங்க முதல்ல சொல்லித் தரக்கூடிய விஷயம் இஸ்தின்ஜா. சிறுநீருக்கு சரியான முறையில் துப்புரவு செய்தல். அதனுடைய ஒழுக்கங்கள். இந்த ஒழுக்கங்களுக்கு பின்னாடிதான் மத்த எல்லா விஷயங்களையும் சொல்லித் தருவாங்க. அடிப்படை இதில் நம்ம கத்துக்கணும். நஜீஸ் அதை விட்டு நம்ம பாதுகாப்பா இருக்கணும். அப்போ இந்த துப்புரவு செய்தலில் உண்டான ஒழுக்கங்கள், முக்கியமான விஷயங்கள், துவாக்கள், அதை பத்தி இந்த பாடம் அமைஞ்சிருக்கும் இன்ஷா அல்லாஹு தஆலா. இன்னொன்னு, இங்கே சொல்லப்படக்கூடிய இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய பாத்ரூம் ஸ்ட்ரக்சர், இது 150 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள ஸ்ட்ரக்சர்ல உள்ள பாத்ரூம் பத்தி தான் அந்த அமைப்புல சொல்றாங்க. இன்னைக்கு பாத்ரூம் ரொம்ப டிஃப்ரெண்டா என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. பழைய வீடுகள், கிராமங்களுக்கு போனா தெரியும், அது ரொம்ப விசாலமான பாத்ரூமா இருக்கும். இன்னைக்கும் விசாலமான பாத்ரூம்கள் இருக்குது, இல்லாம இல்ல. அந்த ஸ்ட்ரக்சர் சொல்றேன். டாய்லெட் தனியா இருக்கும், குளிக்கிறது அதே மாதிரி குளிக்கிற பாத்ரூம் அப்படிங்கிறது அது தனியா இருக்கும். அந்த மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாத்தையும் அட்டாச்சடு பாத்ரூம் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்றாங்க. சரி, அப்ப இந்த பாடத்துல நம்ம முதல் விஷயம் விளங்க வேண்டியது அந்த துப்புரவினுடைய ஒழுக்கங்களை பத்தி சொல்லித் தருவாங்க. இன்னொன்னு, இங்க பேசப்படக்கூடிய இந்த பேச்சு வழக்கங்களும் அந்த வழக்கமும் அந்த பாத்ரூமுடைய கட்டமைப்பு எல்லாம் 150 வருஷத்துக்கு முன்னாடி உண்டான
ஒரு கட்டமைப்புலதான் இதை நம்ம எப்படி இருந்தது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, நம்ம முதல்ல இந்த பாடத்தை என்ன பண்ணுவோம்? நான் வாசிச்சு தரேன், நீங்க என் கூட சேர்ந்து வாசிங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஸ்லுன். இஸ்தின்ஜாவின் பயான். சிறுநீருக்கு போகும் முன் நீரை ஒத்தி உலர்த்தும்படியாகிய துப்புரவாகிய மண்கட்டியை மத்ததை எடுத்துக்கொண்டு போய் சிறுநீர் செய்த பின் ஜக்கரை அடியில் நின்று வரையில் மெதுவாய் பிடித்துவிட்டு நீர் வடிந்த பின் எழும்பி இஸ்திபரா செய்து யானி கட்டிப்பிடித்து உலாத்தி அல்லது கனைத்து அல்லது இடது காலை வலது காலின் பேரில் சுத்தி நீர்க்கசிவு பத்தறுதலாகிட்டுதென்று கல்பு தரிப்பாடாகிட்டால் தண்ணீர் விட்டு இடது கையால் கழுகுவான். அப்படி கல்பு தரிப்பாடாகிற வரையில் நீர்க்கசிவை பத்தறுதலாக தேடுகிறது பரலாயிருக்கும். ஆனதால் அப்படி தரிப்பாடாகும் முன் உலூவில் துடங்குறது துருஸ்தாகாது. தண்ணீர் விட்டு கழுகிய பின் அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஃபர்ஜி வயஸ்ஸிர் அம்ரி என்று துஆ செய்வான். இனி சிறுநீர் செய்கிறதற்காக மலப்பாதிக்காக அப்பத்தை கொண்டு கிபிலாவுடைய திசைக்கு முன்னோக்குறதும் பின்னோக்குறதும் கட்டிடத்துக்குள் இருந்தாலும் மக்ரூஹு தஹரீம். பொழுது நிலவு தனக்கு முன்னோக்குறதும் மக்ரூஹ். இனி எலும்பு வஜீவனம் உலர்ந்த விட்டை பொடிக்கல்லு பழுங்கியினால் துப்புரவு செய்கிறதும் வலது கையினால் துப்புரவு செய்கிறதும் மக்ரூஹு தஹரீம். மலம் ஜலத்துக்கு ஹலாவில் புகுத நாடினால் துப்புரவாக்கும்படியாகிய பிரத்தியான் சொத்தல்லாத துப்புரவாகிய கல்லுகளை எடுத்துக்கொண்டு போவான். வாசலுக்கு முடுகிவிட்டால் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுசி வல் ஹபாயிசி என்று சொல்லிய பின் இடது காலை உள்ளே வைத்து புகுதுவான். உள்ளே பேசான். இருப்புக்கு முடுகும் முன் வேட்டியை நீக்கான். இருக்கும்போது சளி சிந்தான். கணைக்கான். திரும்பி பார்க்கிறதை மிகுதமாக்கான். நேர்பட இருக்கான். அவுரத்தளவிலும் மலம் ஜலத்தளவிலும் பார்க்கான். எச்சி துப்பான். மலம் ஜலத்தை விட்டு ஒளிந்தால் ஜக்கரை அடியில் நின்று மெதுவாய் பிடித்து விட்டு பின்பு 3 கல் கொண்டு துடைப்பான்.
ஓதாவிட்டால் அதிகமாக்கிக் கொள்வான். பின்பு ஔரத்தை மறைத்து கொண்டு எழும்பி வலது காலை வெளியில் வைத்து புறப்பட்டு குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அதுகப அன்னி மா யூதீனி வ அம்சக அலைய மா யன்ஃபஉனி என்று சொல்லிய பின் முன் சொன்னபடி இஸ்திபுரா செய்வான். நீர்க்கசிவு பத்தறுதல் ஆகிட்டுதென்று யகீனாகிட்டால் வேறே தானத்தில் இருந்து இடது கையால் முன்துவாரத்தை முந்தி கழுகி பின்பு பின்துவாரத்தை வீச்சம் போகிட்டுதென்கிற எண்ணம் மிகைக்கிற வரையில் கழுகி பின்பு கையை சுவரின் பேரில் அல்லது துப்புரவாகிய பூமியின் பேரில் தேய்த்து 3 விடுத்தம் கழுகி எழும்புவான். இதடங்களிலும் பெண் பிள்ளை ஆண் பிள்ளையை போலா இருக்கும். எங்கிலும் இஸ்திபுரா செய்கிறது அவளுக்கில்லை. நீருக்கு மலம் ஜலத்துக்கு இருந்த பின் எழும்பாமல் அப்படியே நகர்ந்து கொஞ்சம் தாமதித்திருந்து முந்துவாரம் பின்துவாரத்தை கல்லால் துடைத்து போட்டு தண்ணீர் கொண்டு துப்புரவு செய்வாள். சரி, இப்ப இதை வாசிச்சிட்டோம். இப்ப உள்ள விஷயத்த நம்ம பார்ப்போம். முதல்ல இஸ்திஞ்சா நான் சொல்லியிருக்கிற துப்புரவு செய்தல், சிறுநீரும் மலம் போன பிறகு துப்புரவு செய்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பாத்ரூமுக்கு போகும்போதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்னதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 150 ஒரு 200 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள ஒரு கட்டமைப்பை பத்தி இங்க பேசுறாங்க. பாத்ரூம் போறதுக்கு முன்னாடி வேண்டிய கற்கள், அது மாதிரி தேவையான இதெல்லாம் சிறுநீரை உறிஞ்சக்கூடிய அந்த மாதிரி பொருட்கள் நம்ம எடுத்துட்டு போறது கட்டாயம் தேவை. இந்த காலம் மாதிரி இல்ல அந்த காலம். அன்னைக்குள்ள பாத்ரூம் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வேற. அன்னைக்கு எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு, ஒரு திடீர்னு ஒரு இடத்துல சிறுநீர் கழிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுது ஆண்களுக்கு அது பெண்களுக்கு யாருக்கா இருந்தாலும் சரி. அப்போ அவங்க எப்படி அதை நடந்துக்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம பாத்ரூம் போறதுக்கு முன்னாடி அந்த சிறுநீர் நஜீஸை உறிஞ்சக்கூடிய பொருட்கள், அது டேலான்னு சொல்லுவாங்களா, அது சார்ந்த அந்த இதெல்லாம் சிறுநீர் அந்த நஜீஸை நீக்குமோ அதெல்லாம் நம்ம கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு சிறுநீர் முழுவதுமாக நீங்கியதற்கு பிறகுதான் நம்ம கழுவி சுத்தப்படுத்தணும். ஏன்னா ஒருவேளை சிறுநீர் வரக்கூடிய நேரத்துல நம்ம எந்திரிச்சிட்டாலோ அல்லது ஆடைகள்ல உடல்ல படக்கூடிய அது போன்ற பாதிப்புகள் நம்முடைய தொழுகை கூடாம போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டும். அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. ஒரு விஷயம் நம்ம விளங்கிக்கணும், இதெல்லாம் நம்ம அருவருப்போட நினைக்க கூடாது. மார்க்க விஷயங்களில் அன்சாரி பெண்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்திருக்கிறாங்க. ஏன் புகழ்ந்தா அவங்க வெட்கப்பட மாட்டாங்க. டைரக்டா கேள்விகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டுருவாங்க. இது போன்ற சந்தேகங்கள் அவங்களுக்கு ஏற்படும் பொழுது இஸ்லாம் எல்லா கோணங்களிலும் ஒரு மூமினத்துக்கு ஆண் பெண் யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு எல்லா கோணத்திலையும் ஒரு முன்மாதிரி. எப்படி ஒரு முஸ்லிம் இருக்கணும், பாத்ரூம் போறதா இருந்தாலும் யகூதிகள்லாம் கேட்டீங்கன்னா பாத்ரூம் போறதை பத்தி எல்லாம் பேசுறீங்க. ஆமா, அதுல கூட இஸ்லாம் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு கட்டமைப்பு நமக்கு கொடுத்துருக்கு. அதனால இதுல வெட்கப்படவோ சங்கடப்படவோ வேண்டாம். இது நம்ம மார்க்கத்தை மார்க்கமாக நம்ம என்ன பண்ணணும், தெரிந்து கொள்ளணும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம போகும் பொழுது வேண்டிய பொருட்களை எடுத்துட்டு போறோம். சிறுநீர் முழுவதுமாக நீக்கிய பின்னாடிதான் நம்ம அதை கழுவிட்டு எந்திரிக்கிறோம். சிலருக்கு முழுமையா நீங்காது, வயசானவங்களுக்கு கணைக்கணும். இப்படி கணைப்பாங்க, பாத்ரூம் பொருள பார்த்திருக்கோம். இந்த மாதிரி கணைக்கிறனாலயோ அல்லது கொஞ்சம் தூரம் நடக்கிறனால சிலருக்கு சிறுநீர் முழுமையா நீங்கும்னு சொன்னா அப்படி நடந்தாவது சிறுநீர் முழுமையா நீக்கிட்டு வேற ட்ரெஸ் மாத்திக்கணும். ஏன்னா நம்ம பாத்ரூம் போய் கழுவிட்டு எந்திரிச்சு வரும் பொழுது சிறுநீர் நீங்குற மாதிரி இருந்ததுன்னு சொன்னா அந்த இடம் அந்த உடை நஜீஸாகும். அதோட நம்ம தொழுக கூடாம போயிடும். அதனால சிலருக்கு நடந்தாதான் அப்படி இருக்குன்னு சொன்னா அந்த எதிர்ச்சி நடந்து சிறுநீர் முழுமையா அப்புறம் அதை சுத்தம் பண்ணிட்டு வேற ட்ரெஸ் என்ன பண்ணிக்கணும், மாத்திக்கணும். சிறுநீர் முழுமையா நீங்கிறதுக்கு நமக்கு உள்ளம் உறுதிப்படணும். உள்ள உறுதிப்படாம நம்ம அடுத்த வேலைகளுக்கு நம்ம போகும்பொழுது என்ன ஆகும், சிறுநீர் நீங்கும் பொழுது நம்மளுடைய ஆடைகள்ல
ட்ரெஸ்ஸுல உடம்புல எல்லாம் பட்டுச்சுன்னு சொன்னா தொழுகை கூடாம போயிரும். கடுமையான நஜீஸ் கடுமையான நஜீஸ் சிறுநீர் அப்படிங்கிறது கட்டாயம். நமக்கு மனசுல உறுதி வரணும். ஓகே அல்ஹம்துலில்லாஹ் உடம்புல இருந்து முழுமையாக இந்த உவாதை சிறுநீர்ங்கிறது நீங்கிருச்சுன்னு சொல்லி நம்ம சுத்தம் பண்ணிட்டு வெளியே வரணும். அப்படி இல்லாம அந்த சந்தேகத்தோடயே நம்ம கொஞ்சம் சிறுநீர் முழுமையா நீங்கள அப்படியே அந்த சந்தேகத்தோடயே நம்ம எந்திரிச்சு வந்துட்டோம்னு சொன்னா நம்ம ஆடைகள் எல்லாம் போகுதுன்னு சொன்னா நம்முடைய தொழுகைகள் கூடாம போயிரும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாங்க. அப்ப உடனே நம்ம அந்த கால முறையில பாத்ரூம்ங்கிறது வெறும் சிறுநீர் போறதுக்குன்னு ஒரு இடங்கள் இருக்கும். அப்ப அந்த இடத்துல அது டாய்லெட் மாடல்ல இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்க? அந்த சிறுநீர் முடிந்தவுடன் பவுல் அரபில பவுல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஉ வாவு லாம் பவுல். இந்த பவுலுடைய காரியம் முடிந்த பின்னாடி ஒரு துவா செய்வாங்க. அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஃபர்ஜி வயஸ்ஸிர் அம்ரி. யா அல்லாஹ் என்ன பண்ணு? என்னுடைய மறைவான பகுதியை நீ பாதுகாத்து விடுவாயாக. என்னுடைய காரியங்களை நீ லேசாக்கி விடுவாயாக. ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கு பாத்ரூம் போக முடியாது டயாலிசிஸ் பேஷண்ட்ட கேளுங்க. வாழ்க்கையே வெறுத்துரும். ரொம்ப கடுமையான விஷயம். டயாலிசிஸ். என்ன பண்ண முடியாது? இந்த கிட்னி ஒர்க் ஆகாதப்போ உடம்புல வந்து சிறுநீர் போகாது. அப்போ கால்கள் வீங்கும். ரொம்ப கொடுமையா இருக்கும். அவங்களுக்கு வேற பைப்புகள் மூலமாக இந்த சிறுநீரை வெளிய எடுப்பாங்க. அல்லாஹ்! பெரிய விஷயம். இந்த உடம்புல சாப்பாடு தொண்டைக்குள்ள இறங்குது இல்லைங்களா? அதுவும் இந்த மல ஜலம், இந்த சிறுநீருங்கிறது உடம்ப விட்டு அல்லது மலங்கிறது உடம்ப விட்டு நீங்குது பார்த்தீங்களா? அல்லாஹ்! பெரிய நியமத்து. பெரிய அருட்கொடை. டயாலிசிஸ் பேஷண்ட்ட ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து பேசி பாருங்க. வாழ்க்கையே வெறுத்துருவாங்க. உலகத்தையே வெறுத்துருவாங்க. ஒரு சொட்டு சிறுநீர் நம்மள விட்டு உடம்ப விட்டு போகாதனுடைய சூழ்நிலை ரொம்ப கொடூரத்திலயும் கொடூரம். ரொம்ப கொடூரம். வாழ்க்கையே நான் சிலர்ட்ட பேசியிருக்கிறேன். ஏன்டா வாழ்றோம்ங்கிற அளவுக்கெல்லாம் பேசுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும் நமக்கு. நமக்கு எவ்வளவு ஆரோக்கியமான உடம்ப குடுத்திருக்கான்னு அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்யணும். நன்றி செலுத்தணும். அந்த பாத்ரூம்குள்ள போகும்பொழுது நெறைய ஒழுக்கங்கள் இருக்குது. நம்ம போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது? நம்ம வேட்டியோ, ட்ரெஸ்ஸையோ தூக்கிட்டு நம்முடைய அவுரத்துகள் தெரியக்கூடிய மாரி போகக்கூடாது. ஆண்களுக்கு அவுரத்து தொப்புள்ல இருந்து முட்டி வரைக்கும் அவுரத்து. யாருமே பார்க்கக்கூடாது. யாரா இருந்தாலும் பார்க்கக்கூடாது. தொப்புள்ல இருந்து முட்டி வரைக்கும். பெண்களுக்கு நான் சொல்லி தரணுங்கிற அவசியம் இல்ல. ஒட்டுமொத்த உடம்புமே அவுரத்து தான். முகம், முன்கை, கால் மட்டும் தான் அவுரத்துல வராது. அதுவும் ஃபித்னாக்களுடைய காலத்துல அது கூட எதுல வந்துரும்? அவுரத் இந்த குழப்பம் நிறைந்த காலத்துல அதுவும் அவுரத்துல வந்துரும். நம்முடைய முகம், கை, கால் எதையுமே காட்டக்கூடாது. அந்நியவங்கள்ட்ட. இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப சாதாரணமா இருக்குது. முஸ்லிம்களுக்கு, காஃபிர்களுக்கு வித்தியாசம் இல்லாம பெண்கள் சில முஸ்லிம் பெண்கள் நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அந்நிய ஆண்கள்ட்ட திரைக்கு பின்னாடி நின்னு தான் பேசணும். முகமே தெரியக்கூடாது. ஆனா இன்னைக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப சாதாரணமா போயிடுச்சு. முகம் தெரியறது, கை கால காட்டுறது, இதுங்கிறதுலாம் ரொம்ப கொடூரம். இதெல்லாம் ஹராம்ங்கிறத பெண்கள் விளங்கிக்கணும். அல்லாஹ் நம்முடைய பெண்களை பாதுகாக்கணும். அப்ப பாத்ரூம்ல போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய அவுரத்தை வெளிப்படுத்தக் கூடாது. அதே மாரி கிபிலாவை முன்னோக்கி பாத்ரூம் போகக்கூடாது. கிபிலா எந்த திசையில இருக்குன்னு பார்த்து வச்சுக்கணும். அப்படி பாத்ரூம் வந்து இந்த பாத்ரூம் யூஸ் பண்ணக்கூடாது. மக்ரூஹு தஹரீம் ஹராமுக்கு நெருக்கமான அருவருக்கத்தக்க செயல். கிபிலாவ முன்னோக்கி இருக்கக்கூடாது. கிபிலாக்கு பின்னோக்கி இருக்கக்கூடாது. நேரா பார்த்தா கிபிலா அப்படியும் பாத்ரூம் இருக்கக்கூடாது. போகக்கூடாது. திரும்பி நின்னுக்கிட்டா நேர் ஆப்போசிட்ல கிபிலா. அப்படியும் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அதே மாரி சூரியனை முன்னோக்கியும் இருக்கக்கூடாது. சந்திரனை முன்னோக்கியும் இருக்கக்கூடாது. இப்ப நமக்கு அது பிரச்சனை இல்ல. கிழக்குல தான் சூரியன் உதிக்கும். மேற்குல வந்து சந்திரன் இருக்கும். நமக்கு கிபிலாவும் மேற்குல தான் இருக்குது. முன்னோக்கி அத பார்த்த மாதிரி போகக்கூடாது. அதே மாதிரி இந்த சுத்தம் பண்ணும் பொழுது, அந்த சுத்தம் இப்ப நம்ம தண்ணீர கொண்டு பண்றோம் இந்த காலத்துல பிரச்சனை இல்ல. கல்லு கொண்டு பண்ணுவாங்க. அந்த கல்லு உறிஞ்சக்கூடிய கல்லா இருக்கணும். சில கல்லுகள் வந்து சிறுநீர உறிஞ்சக்கூடிய பண்பு இருக்காது. அப்ப அது என்னாகும்? சிறுநீர பரப்பி விட்டுரும். பல இடங்கள்லயும் இது உறிஞ்சாது. இப்ப அது ஒரு மக்ரூ தஹரீம். அதே மாதிரி இப்போ இந்த மாரி ஒரு சூழ்நிலை வருது. நமக்கு தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலை, எப்படியோ சுத்தம் பண்ணணுங்கிற சூழ்நிலை வருது. திடீர்னு ஒரு இடத்துக்கு போய் பாத்ரூம் போறோம்ன்னு சொன்னா, அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது? சாப்பாட்டு பொருட்கள கொண்டு அந்த உறிஞ்சுற மாரி, அந்த சிறுநீர சுத்தம் பண்ணக்கூடாது. சாப்பாடு பொருளு, எலும்பு, அதே மாரி நஜீஸான பொருட்கள், பொடிக்கல்லுகள், பழுங்கி பொருட்கள் இதெல்லாம் வந்து உறிஞ்சாது. உறிஞ்சுற தன்மை கிடையாது. அப்ப இதெல்லாம் வந்து மோசம். அதே மாதிரி வலது கையால சுத்தம் பண்ணக்கூடாது. வலது கையில தண்ணி எடுத்துக்கணும். இடது கையில தான் சுத்தம் பண்ணணும். புரியுதா? வலது கையில சுத்தம் பண்றது கொடுமையான காரியம். ஹராமுக்கு நெருக்கமான வெறுக்கத்தக்க செயல். ஒரு பாத்ரூம்குள்ள போகும்பொழுது, நம்ம என்ன பண்ணணும்? இடது கால உள்ள வச்சு போகணும். வலது கால உள்ள வச்சு போகக்கூடாது. அடுத்தவங்க தண்ணி, அடுத்தவங்களுடைய கல்லு, அதெல்லாம் எடுத்துட்டு போகக்கூடாது. ஒரு சுத்தமான பொருட்கள் எடுத்துட்டு போணும். அடுத்தவங்க சொத்து இல்லாத எடுத்துட்டு போணும். பக்கத்து வீட்டுக்காரன் பாத்ரூமுக்கு தண்ணி பிடிச்சு வச்சிருந்தா, ஒரு கப்ப அவங்களுக்கு தெரியாம அள்ளிட்டு போறது கிடையாது. எடுத்துட்டு போறது கிடையாது. நம்ம அவங்க பொருந்திக்கவானா சரி, சண்டை போடுவாங்கன்னு சொன்னா நம்ம எடுக்கக்கூடாது. இல்ல அதுக்கு பகரமா நம்ம தண்ணிய கொண்டு போய் அங்க வச்சரணும்.
அப்ப பாத்ரூம்குள்ள நம்ம பக்கத்துல போயிட்டு பாத்ரூம் போறதுக்கு முன்னாடி துவா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் ஹபாயிஸி. இதை சொல்லிட்டு தான் நம்ம பாத்ரூம்குள்ள போகணும். பாத்ரூம்ல போயிட்டு அதுக்குன்னு சில ஒழுக்கங்கள் இருக்குது. உள்ள போய் என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. இடது கால வச்சு உள்ள போறோம். உள்ள போய் பேசக்கூடாது. பாத்ரூம்க்கு நம்ம ஐ மீன் அந்த உள்ள நெருங்கிட்டோம்னு சொன்னாதான் நம்ம வந்து வேட்டியவோ அல்லது நம்ம அந்த இருப்புக்கு தேவையான எந்த முறையில இருக்கணுமோ அந்த மாதிரி போகணும். வெளியவே நம்ம அதை அந்த அவுரத்தை வெளிப்படுத்துறது தப்பு. அதாவது பாத்ரூம்குள்ள சளி சிந்தக்கூடாது. தேவையில்லாம கணைக்கிறது. தேவையோடு கணைக்கலாம். தேவையில்லாம அப்படின்னு கணைக்கிறது, திரும்பி திரும்பி பார்க்கறது அதெல்லாம் கூடாது. நேராவும் இருக்கக்கூடாதுன்னு இமாம்கள் சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா, இந்த இடது சைடுல தான் வந்து அந்த மலங்கள், ஜலங்களுக்குள்ள அந்த பைகள் இருக்குது. அதனால கொஞ்சம் சாஞ்சு இருக்கணும். இடது கால் மேல கொஞ்சம் ஸ்ட்ரென்த் குடுத்த மாரி கொஞ்சம் சாஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரென்த் குடுக்காதீங்க, கால் வலி வந்துரும். இப்ப டைரக்ட்டா நேரா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு மருத்துவர்களும் சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்ரூம பார்க்கக்கூடாது. அது யூரினா இருந்தாலும் சரி, மோஷனா இருந்தாலும் சரி, அத நம்ம டைரக்ட்டா பார்க்கிறது அது ஒரு முசீபத்து. அதே மாரி அவுரத்தையும் நம்ம பார்க்கக்கூடாது. பாத்ரூம்ல உட்கார்ந்துகிட்டு எச்சி துப்பக்கூடாது. அதே மாதிரி நம்ம பாத்ரூம்ல இருந்து எல்லா வேலைகளும் முடிஞ்சுதுன்னா, அல்ஹம்துலில்லாஹ் நம்ம என்ன பண்ணணும்? சுத்தம் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். 3 தடவை, 5 தடவை, 7 தடவை எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ, அந்த அளவுக்கு நம்ம சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணிட்டு திரும்பி நம்ம எந்திரிச்சு வெளியும் வரும்பொழுது, குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அதுஹப அன்னி மா யூதினி வம்சக அலைய மா யன்ஃபஉனி அப்படின்னு வெளிய வந்து அந்த துவாவ நம்ம செய்யணும். அதே மாதிரி இந்த பழங்காலத்து மெத்தட் எல்லாம் சொல்றாங்க. நல்ல முறையில ஆ கைகள வந்து சுத்தம் படுத்தணும். அந்த காலத்துல வந்து மண்ணுல புரட்டிட்டு 3 தடவ கழுவ சொல்றாங்க. இன்னைக்கு நமக்கு வேண்டிய சோப்புகள் அதுக்குன்னு இருக்குது, லோஷன்ஸ் இருக்குதுன்னு சொன்னா, அத நம்ம பயன்படுத்தி மொத்தத்துல சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னது? நல்லபடியா சுத்தம் பண்ணணும். அப்படிங்கிறது தான் சொல்ல வரக்கூடிய கருத்து. சரி. இப்போ ஒரு தடவ நம்ம என்ன பண்ணிறலாம்? பாஸ்டர்ல என்ன பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஸ்லுன் இஸ்தின்ஜாவின் பயான். அரபி வார்த்தை இஸ்தின்ஜா துப்புரவு செய்தல். எழுதி வச்சுக்கோங்க. அரபி வார்த்தை, அரபு தமிழ் வார்த்தையெல்லாம் கரெக்ட்டா எழுதிட்டே வரணும். நான் கொஞ்ச நாள் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ அனுப்பலங்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணக்கூடாது? எழுதாம இருக்கக்கூடாது. சரியா? நீங்க அத ஃபாலோ பண்ணி கரெக்ட்டா எழுதிட்டு வரணும். நான் கேட்கிற அன்னைக்கு காட்டணும் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய டைரக்ட் கிளாஸ்ல நான் கேட்பேன். அப்போ வந்து நம்ம காட்டணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான். சிறுநீர்க்கு போகும் முன் நீரை ஒத்தி உலர்த்தும்படியாகிய ஒத்தி உலர்த்துதல்னா தெரியுது இல்லையா? உலர்ந்து போகுதல், காஞ்சு போகுதல். அப்படிப்பட்ட காய வைக்கக்கூடிய, உறிஞ்சக்கூடிய, ஒத்தி உலர்த்தும்படியாகிய, உலர்த்தக்கூடிய துப்புரவுனா சுத்தமான மண்கட்டியை மத்ததை எடுத்துக்கொண்டு போய் ஒண்ணு மண்கட்டி எடுத்துக்கணும் அல்லது மண்கட்டியினுடைய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய வேற என்ன பொருட்கள் இருக்குதோ இந்த சிறுநீரை உறிஞ்சக்கூடிய எடுத்துக்கொண்டு போய் சிறுநீர் செய்த பின் ஜக்கரை சிறுநீருக்கு போன பின்னாடி ஜக்கர் அப்படின்னு சொன்னா ஆண் உறுப்பு ஆணுடைய மறைவான உறுப்புக்கு ஜக்கர் அப்படின்னு சொல்லப்படும். அடியில் நின்று வரையில் மெதுவாய் பிடித்து விட்டு நீர் வடிந்த பின் முழுமையாக அந்த சிறுநீரை நீக்கிடணும். நீர் வடிந்த பின் எழும்பி இஸ்திபுரா செய்து இஸ்திபுரா செய்யணும். இஸ்திபுரா செய்யறதுன்னா என்ன? ஏனி அதாவது கட்டி பிடித்து கால்களை கட்டி பிடித்து அல்லது உலாத்தி எந்திரிச்சு நடக்கிறது அல்லது கனைத்து இருமறது அல்லது இடது காலை வலது காலின் பேரில் சுத்தி கால்களை மாட்டி போடுறது. இவ்வளவு கஷ்டப்பட்டாது என்ன பண்ணிடணும்? நீர்க்கசிவை அந்த சிறுநீரை ஃபுல்லா போக்கிடணும்னு சொல்ல வராங்க. நீர்க்கசிவு பத்தறுதல் ஆகிட்டது என்று பத்தறுதல் தான் அடியோடு இல்லாமல் ஆகுதல் அர்த்தம். எழுதி வச்சுக்கோங்க. பத்தறுதல் அடியோடு இல்லாமல் ஆகுதல். அப்ப பத்தறுதல் ஆகிட்டது என்று அடியோடு இல்லாமல் ஃபுல்லா அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சிருச்சு என்று கல்பு தரிப்பாடாகிட்டால் கல்புனா என்னது? உள்ளம். உள்ளம் தரிப்பாடுனா என்னது? உறுதியாகுதல். உறுதியாயிடுச்சு அல்ஹம்துலில்லாஹ் எல்லா சிறுநீரும் போயிடுச்சுன்னு சொல்லி உறுதியாயிடுச்சுன்னா தண்ணீர் விட்டு இடது கையால் கழுகுவான். வலது கையில கழுகக்கூடாது. அது மக்ரூஹு தஹ்ரீம். இடது கையால கழுகணும். அப்படி கல்பு தரிப்பாடாகிற வரையில் நீர்க்கசிவை பத்தறுதலாக தேடுகிறது ஃபர்லா இருக்கும். என்ன வார்த்தை போட்டிருக்காங்க பாருங்க. கட்டாயத்திலும் கட்டாயம். அப்ப முழுமையாக சிறுநீர் நம்மை விட்டு நீங்கி விட்டது அப்படின்னு உள்ளம் தரிப்படணும். அது அந்த அளவுக்கு நமக்கு இதுல பாதுகாப்பாகவும் பேணுதலாகவும் இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவருடைய அதாபுகள்ல பல அதாபுகளுக்கு அடிப்படை காரணம் சிறுநீர் தான். முதல்ல ஒரு மூமின் தெளிவா சிறுநீர் துப்புரவை கத்துக்கணும். ஆனதால் அப்படி தரிப்பாடாகும் முன் உதுவில் தொடங்குறது துருஸ்தாகாது. துருஸ்தாகாதுங்கன்னா என்ன அர்த்தம்? கூடாது, சரியாகாதுன்னு எழுதி அர்த்தம். இது பாரசி வார்த்தை எழுதி வச்சுக்கோங்க. நிறைய இடங்கள் வரும். துருஸ்தாகாது, கூடாது, சரியாகாது அப்படிங்கிற அர்த்தம். ஏன் அப்படி நமக்கு ஏன்னு சொன்னா சிறுநீருக்கு நமக்கு ஃபுல்லா போயிடுச்சுன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சு சொன்னா சிறுநீர் என்ன ஆகும்? நம்முடைய ஆடைகள்ல உடல்கள்ல படும். அதை சுத்தம் பண்ணாம நம்முடைய உதுவே கூடாம போயிடும். தண்ணீர் விட்டு கழுகிய பின் இது பழைய அந்த பாத்ரூம் செக்ஷன்ல சொல்றாங்க.
அப்ப என்ன துவா ஓதணும்? அல்லாஹ் மஹசின் ஃபர்ஜி வைசிர் அம்ரி என்று துவா செய்வான். இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம பாத்ரூம் ஸ்ட்ரக்சர்ல அது அட்டாச்சு எல்லாமே சேர்ந்துதான் இருக்கிறதுனால மனசுக்குள்ள நினைச்சுக்கலாம், அல்லாஹ் மஹசின் ஃபர்ஜி வைசிர் அம்ரி என்று துவா செய்வான். இனி சிறுநீர் செய்யறதற்காக மலப்பாதிக்காக, மலப்பாடின்னு எனது மலப்பாதின்னு சொன்னா பாத்ரூம், மலப்பாதிக்காக அபத்தை கொண்டு, அபம்னா என்னது? மறைவான உறுப்புகள். அவுரத்துங்கிறதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க? அபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அபத்தை கொண்டு கிபிலாவுடைய திசைக்கு முன்னோக்குறதும் பின்னோக்குறதும் கட்டிடத்துக்குள்ள இருந்தாலும் மக்ரூஹ் தஹ்ரீம். மக்ரூஹ் தஹ்ரீம், மக்ரூஹ்னா வெறுக்கத்தக்க செயல். தஹ்ரீம் சொன்னா ஹராம், தடுக்கப்பட்ட வெறுக்கத்தக்க செயல். அதாவது ஹராமுக்கு நெருக்கமானது. சாராயம் குடிக்கிறது எப்படி ஹராமோ அந்த மாதிரி அதுக்கு நெருக்கமான ஒரு காரியம் தான் இந்த மாதிரி. இது அபத்தை கொண்டு கிபிலாவுடைய திசைக்கு முன்னோக்குறதும் பின்னோக்குறதும். கிபிலாவை முன்னோக்கியும் பாத்ரூம் போயிருக்க கூடாது, கிபிலாவை பின்னோக்குற மாதிரி முதுகு பின்னாடி கிபிலா வர்ற மாதிரி திரும்பி உட்காருறது அப்படியும் இருக்கக்கூடாது. ரொம்ப பேணுதலாக இருக்க வேண்டிய விஷயம். வீட்டுல பாத்ரூம் அப்படித்தான் இருக்குன்னு சொன்னா அதுக்குள்ள வழிகளை நம்ம கண்டுபிடிக்கணும். கிபிலாவை முன்னோக்கி இருக்கக்கூடாது, கிபிலாவை பின்னோக்கியும் இருக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. வேற மாதிரிதான் பாத்ரூம் ஸ்ட்ரக்சரை வைக்கணும். அது மக்ரூஹு தஹரீம். பொழுது நிலவு தனக்கு முன்னோக்குறதும் மக்ரூஹ். பொழுதுனா என்னது? சூரியன். நிலவுனா என்னது? சந்திரன், நிலா. அப்போ சூரியனை நோக்கியவாறு, சந்திரனை நோக்கியவாறு நம்ம பாத்ரூமை முன்னோக்கி இருக்கிறது அதுவும் என்னதான்? மக்ரூஹு. பின்னாடி இருக்கலாம், முன்னோக்கி இருக்கக்கூடாது. இனி எலும்பு வஜீவனம், உலர்ந்த விட்டை, பொடிக்கல்லு, பழுங்கியினால் துப்புரவு செய்யறதும் வலது கையினால் துப்புரவு செய்யறதும் மக்ரூஹு தஹரீம். மக்ரூஹ் தஹரீம் என்னது? ஹராமுக்கு நெருக்கமான மக்ரூஹ், அருவருக்கத்தக்க செயல். என்னது? எலும்பை கொண்டு சுத்தம் பண்றது. தண்ணியை கொண்டு தான் நம்ம சுத்தம் பண்றோம். இப்போ ஒரு சூழ்நிலையில ஒரு எலும்புன்னு வச்சுக்கோங்களேன், எலும்பை கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது. வஜீவனம், வஜீவனம்னா சாப்பாடு. சாப்பாடு, ரொட்டி, பிரெட் அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய பொருட்கள் தான் வஜீவனம். இந்த நாகூர் பாட்டு நீங்க கேட்டிருக்கீங்களா? வஜீவனம் தந்து காப்பாற்றி இதுவரைக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதான் வஜீவனம்னா சாப்பாடு. சாப்பாட்டை கொண்டு சிறுநீர் சுத்தம் செய்யக்கூடாது. உலர்ந்த விட்டை அது ஒரு நஜீசு, அதனால அதை கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது. பொடிக்கல்லு அது நஜி, அது என்னது? சிறுநீரை உறிஞ்சாது, அதை கொண்டும் சுத்தம் செய்யக்கூடாது. பழுங்கி கல்லு அதுவும் சிறுநீரை உறிஞ்சாது, அதை கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது. இவைகளினால் சுத்தம் செய்வதும் வலது கையினால் சுத்தம் செய்வதும், வலது கை என்ன பண்ணக்கூடாது? சுத்தம் செய்ய கூடாது, அதுவும் மக்ரூஹ் தஹரீம். அதே மாதிரி மலம் ஜலத்துக்கு, பாத்ரூமுக்கு, மலம்னா யூரின், சாரி மலம்னு சொன்னா மோஷன், ஜலத்துக்கு சொன்னா காய், இது யூரின் பவுல். மலம் ஜலத்துக்கு கலாவில் புகுத நாடினால், பாத்ரூம்குள் போக நாடினால் துப்புரவாகும்படியாகிய சுத்தம் செய்யக்கூடியதான பிறத்தியான் சொத்தல்லாத, அடுத்தவன் சொத்தில்லாத துப்புரவாகிய கல்லுகளை எடுத்து கொண்டு போவான். நான் சொன்னேன் இன்னைக்குள்ள இந்த தண்ணீர் ஸ்ட்ரக்சர் அல்ல, அந்த பழைய ஸ்ட்ரக்சர். அப்ப அந்த காலத்துல என்னது? கல்லு கொண்டு போகணும். கல்லு ஒண்ணு சுத்தமா இருக்கணும், ரெண்டாவது அடுத்தவன் சொத்து இல்லாம இருக்கணும். இந்த காலத்துல நம்ம தண்ணி வச்சுக்கலாம். இனி வாசலுக்கு முடுகி விட்டால், முடுகி விட்டால்னா பக்கத்துல போயிட்டா, நெருங்கி விட்டால் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் கபாயிஸி என்று சொல்லிய பின் இடது காலை உள்ளே வைத்து புகுதுவான். இந்த பாத்ரூம்குள்ள போகும் பொழுது நமக்கு முன்னாடி என்ன சொல்லணும்? அந்த வாசலுக்குள்ள போகிறப்பயே இந்த துவா ஓதி இடது காலை வச்சு போகணும். உள்ளே பேசான், பேசான் என்ன அர்த்தம்? பேச மாட்டான், பேசக்கூடாது. பாத்ரூம்குள்ள இன்னைக்கு பேசுற வளமே ஒரு சிலர்ட்ட இருக்கும், அப்படி பேசக்கூடாது, தப்பு. இருப்புக்கு முடுகும் முன் வேட்டியை நீக்கான். நீக்கான் என்னது? நீக்க மாட்டான். வேட்டி அல்லது பெண்களுக்கு சேலை அது என்னமோ, அவங்க ஆண்களும் பெண்களும் ஒரே சட்டம் தான் இதுல. பாத்ரூம்ல போய் உட்கார்றதுக்கு முன்னாடி முடுகும் முன், இருப்புக்கு, இருப்புனா உட்கார்றது, உட்கார்றதுக்கு நெருங்குவதற்கு முன்னாடி வேட்டியை நீக்கான், நீக்க மாட்டான். இருக்கும்போது சளி சிந்தான், சிந்தான என்ன அர்த்தம்? சிந்த மாட்டான். கணைக்கான், கணைக்க மாட்டான். திரும்பி பார்க்கிறதை மிகுதமாக்கான், அடிக்கடி திரும்பி 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 பார்த்துட்டு இருக்க மாட்டான். நேர்பட இருக்கான், இருக்கான் அப்படின்னா இருக்க மாட்டான், நேரா உட்கார மாட்டான், கொஞ்சம் வேற லெப்ட் கால்ல கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொடுத்த மாதிரி சாஞ்சிருக்கணும். அவுரத்தளவிலும் மலம் ஜலத்தளவிலும் பார்க்கான், அவுரத்தையும் பார்க்க மாட்டான், மலம் ஜலத்தின் அளவிலும் யூரின் மோஷன் அளவிலும் பார்க்க மாட்டான். எச்சி துப்பான், பாத்ரூம்ல போய் என்ன பண்ணக்கூடாது? எச்சி துப்பக்கூடாது. அதே மாதிரி மலம் ஜலத்தை விட்டு ஒளிந்தால், நீங்கி விட்டால் தக்கரை அடியில் நின்று மெதுவாய் பிடித்து விட்டு பின் 3 கல் கொண்டு துடைப்பான். 3 தடவை கல்லை வைத்து துடைக்கிறது, அல்லது 5 7 எந்த அளவுக்கு சுத்தமாகுதோ அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம தண்ணி யூஸ் பண்றோம். துடைப்பான். போதாவிட்டால் அதிகமாக்கி கொள்வான். அது 10 என்ன பண்ணணும்? அதிகமாக்கிக்கணும். பின்பு நிறைய டைம் தண்ணி ஊத்தி கழுவுறது இருக்குது. பின்பு அவுரத்தை மறைத்து கொண்டு எழும்பி எந்திரிச்சு
வலது காலை வெளியில் வைத்து புறப்பட்டு பாத்ரூம் விட்டு வெளியே வரும் பொழுது வலது காலை வச்சுட்டு வரணும். என்ன சொல்லணும்? குஃப்ரானுக அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அதுஹப அன்னி மா யுதினி வம்சகலைய மா யன்ஃபவுனி. இந்த துவா ஓதிட்டு வரணும். வீடுகள்ல என்ன பண்ணணும்? அதுக்கேத்த மாரி ஒரு ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்கும். ரூ. 10 ரூ. 20 கொடுத்தா கடையில கிடைக்கும். அத வாங்கி ஒட்டி வச்சுக்கணும். நம்ம பிள்ளைகள்லாம் பார்த்து படிக்கிறதுக்கு. அல்லது நம்மளே ஒரு பேப்பர்ல ஒரு சார்ட்ல எழுதி அத வீட்ல பாத்ரூம்குள்ள உள்ள ஒட்டக்கூடாது. வெளிய ஒட்டணும். உள்ள போறதுக்கு முன்னாடி கதவுலயும், வெளிய வரும்பொழுது பார்க்குற மாரி உள்ள இடங்கள்லயும் ஒட்டி வச்சுக்கணும். அப்ப பிள்ளைகள் அத பார்த்து படிச்சுக்குவாங்க. என்று சொல்லிய பின் முன் சொன்னபடி இஸ்திப்ரா செய்வான். எப்படி அவனுடைய அந்த சிறுநீர் முழுமையா நீக்கிறதுக்குள்ள வழி என்னவோ அந்த மாரி நீங்கிறது. நீர்க்கசிவு பத்தறுதல் ஆகிட்டது என்று யகீன் ஆகிட்டால், யகீனா என்னது? உறுதி. முழுமையாக சிறுநீர் நீங்கிவிட்டது என்று உறுதியாகிவிட்டால், வேறே தானத்தில் இருந்து, தானம்னா இடம். வேற இடத்துல மாறி இருந்து, இதெல்லாம் இப்ப பழைய கால ஸ்ட்ரக்சர் சொல்றேன். கட்டமைப்பு சொல்றேன். இடது கையால் முந்துவாரத்தை முந்தி கழுகி, பின்பு பிந்துவாரத்தை வீச்சம் போகிட்டுதுங்கிற எண்ணம் மிகைக்கிற வரையில் கழுகி. வீச்சம்னா என்னது? மோசமான அந்த நாற்றம் முழுமையா போகணும். அந்த அளவுக்கு என்ன பண்ணணும்? நல்லா கழுகணும். பின்பு கையை சுவனின் பேரில் அல்லது துப்புரவாகிய பூமியின் பேரில். இதெல்லாம் இந்த பழைய காலத்து ஸ்டைலு. இன்னைக்கு நமக்கு வேற பூமியில போட்டு தேய்க்கிற வழமையெல்லாம் இல்ல. அதுக்கு சோப்புகள் எல்லாம் வந்துருச்சு. அல்லது துப்புரவாகிய பூமியின் பேரில் தேய்த்து 3 விடுத்தம் கழுகி எழுவுவான். 3 தடவ தண்ணீல மண்ணுல போட்டு கைகள பெரட்டி அப்புறம் 3 தடவ கழுவணும். மொத்தத்துல என்ன சொல்றாங்க? ரொம்ப சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தெளிவா நமக்கு புரியுது. இது இடங்களிலும் பெண் பிள்ளை, ஆண் பிள்ளையை போலா இருக்கும். பெண்களுக்கு இதே மாரிதான், ஆண்கள் மாரிதான். சுத்தம் பண்றது எல்லாமே. எங்கிலும் இஸ்திபிரா செய்கிறது அவளுக்கு இல்லை. அவங்களுக்கு இந்த இஸ்திபிராவுடைய பிரச்சனைகள் எதுவும் வராது. நீருக்கு மலம் ஜலத்துக்கு இருந்து பின் எழும்பாமல் அப்படியே நகர்ந்து கொஞ்சம் தாமதித்திருந்து அந்த பழைய பாத்ரூம் ஸ்ட்ரக்சர் சொல்றாங்க. அவங்க அந்த இடத்துல இருந்து அப்புறம் திரும்ப அங்க இருந்து எந்திரிச்சு போகக்கூடாது. கொஞ்சம் நகர்ந்து வேறொரு இடத்துக்கு வந்து தாமதித்திருந்து அங்க கொஞ்ச நேரம் இருந்து முழுமையாக நஜீசுகள் போய்விட்டது என்று அறிந்த பிறகு முந்து வாரம் பிந்து வாரத்தை கல்லால் துடைத்து போட்டு முதல்ல சுத்தம் பண்ணிட்டு திரும்பவும் என்ன பண்றது? கல்லை கொண்டு துடைத்து போட்டு திரும்பவும் தண்ணீர் கொண்டு துப்புரவு செய்வாள். என்ன பண்ணணும்? திரும்பவும் தண்ணீர் கொண்டு பரிசுத்தமாக கழுவி சுத்தம் படுத்தணும். மொத்தத்துல சிறுநீர் மலம் விஷயத்துல ரொம்ப பேணுதலோட பாதுகாப்போட இருக்கணும். சரியா? நல்ல முறையில நஜீசுகளை விட்டும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.